உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. தோளில் என்னை சுமந்தது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை கொஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தீற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்டது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்டது பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்டது பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. மீண்டும் சேர்ந்து உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. சொல்லுங்க மீண்டுமாக சேர்ந்து உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா.
உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு உம்மை அப்பானு அப்பானு கூப்பிடவா. வாழ்வே உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் கடவுளென்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர்தான் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தகுந்தவர். நம் மத்தியில் எழுந்தருளியிருக்கிற ஆண்டவர் இவர் நம்பத்தகுந்த கடவுள். தலைமுறை தோறும் நம்மை வழிநடத்துபவர்.
இரக்கத்தின் ஊற்று. இவர் இரக்கத்தின் ஆண்டவர். அருமையானவர்களே, சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்த கடவுள். அவர் தேடி வந்த எல்லோரையும் ஆசீர்வதித்த இறைவன் மெய்யாகவே இந்த அதிகாலை பொழுதிலே நம்மத்திலே திருவப்பத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த காலை பொழுதிலே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வந்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த இரவிலே இந்த காலை பொழுதிலே நம்பிக்கையோடு கேட்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவரையும் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். ஏனெனில் இவர் அற்புதர், அதிசயங்களின் தேவன், ஆராதனைக்குரிய கடவுள், என்றும் வாழ்கிற கடவுள். இவர் இருக்கிற கடவுளாக இருக்கிறவர், ஒருபொழுதும் மாறாத கடவுள், சர்வ வல்லவர், சர்வத்தையும் வழிநடத்தி காத்துக்கொள்கிறவர். இந்த ஆண்டவரை நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்துங்கள். 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே என்று எக்கால துணியோடு அவரை வரவேற்போம். எல்லாரும் இயேசுவே கூப்பிடுங்க. வல்லமையோடு அவர் எழுந்தள்ளி வந்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். புகழ்ச்சியின் போது உங்கள் கட்டுகள் உடைக்கப்படும். இப்பொழுது உங்கள் வேதனைகள் மாறும். உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும். சகல நன்மைகளாலும் உங்களை நிரப்ப போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியங்களை செய்கிற கடவுள். நாளை என்னை நோக்கி கூப்பிடும் சத்தத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்னார். அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை போற்றுங்க மகனே, நம்பிக்கையோடு அவரை போற்றுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் வரவேற்போமா? 2 கரங்களை உற்சாகம் தட்டி அப்படியே எழுந்து நிற்போம். நின்று ஒரு ஆறுதல் பாடலை பாடி தந்தை கருத்தில் நாம் கொடுப்போம். தந்தை நமக்காக ஜெயிப்போம். எல்லாம் உற்சாகமா யாராவது தூங்குறாங்க கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை தட்டி பாடுவோம். வல்லமை மாட்சிமை ஆராதனை உமக்கே, 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 சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, ஸ்துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவித நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, இயேசுவே
சுராஜா என்பலனானே எதற்கும் பயமில்லையே சுராஜாயின் விளையாடி இதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஓ ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே ராஜாணி செய்த ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஜீசஸ் ஆராதனை உமக்கே 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 உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஸ்தோத்திரபலி அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா உங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரபலி அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திரபலி இதுவரை உதவி
சரவினச இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி பாப்பா உங்களுக்கு தான் அப்பா உங்களுக்கு தான் அப்பா உங்களுக்கு தான் அப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை சோதிரபலி அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை சோதிரபலி அப்பா உங்களுக்குத்தான். அன்பான ஆண்டவரே, இந்த அதிகாலை பக்தியோடு முழங்கால் எங்களுக்கு இருக்குமா? கொடுத்த எல்லாரும் முழங்கால் இருந்து அந்த ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு உமது இரக்கம் மழையென இந்த இடத்திலே பொழிய கடவதாக. தெய்வமே, இதோ இழந்து போனதை தேடி மீட்கவே நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பெண்ணொருத்தி தனது நல்முத்துக்களை தொலைத்து விட்டாள். நொடி பொழுதில் பாவத்தில் விழுகின்ற தருணத்தை அது குறிப்பிடுகின்றது. அதை தேடி மீட்டு கொண்டாள். இதோ ஆயன் ஒருவன் தன்னுடைய கிடைகளில் உள்ள 100 ஆடுகளில் ஒன்றை தொலைத்து விட்டான். தொலைந்து போன ஆன்மாவிற்கு அது அடையாளம். பல்வேறு விதங்களிலே எங்களது வாழ்க்கையை தொலைத்திருக்கின்றோம். எங்களது புனிதமான எண்ணங்களை தொலைத்திருக்கின்றோம். எங்களது கற்பையும் தொலைத்திருக்கின்றோம். எங்களது நடைமுறை சிக்கல்களை எல்லாம் நாங்கள் அதிலே விழுந்து புரண்டிருக்கின்றோம். எங்களுக்கு என்று மீண்டு வருவதற்கு சக்தி எதுவும் இல்லை. ஒரே தடவையில் வீழ்த்தப்பட்டோம். எழுந்து வருகின்ற சக்தி இல்லாமல், திரும்பி வருகின்ற தைரியம் இல்லாமல், இதோ அந்த மகனைப் போல நாங்கள் அலைந்து திரிகின்றோம். ஊதாரி மைந்தனைப் போல நாங்கள் அலைகின்றோம். எங்களுக்கு ஒருவேளை உணவை கொடுப்பார் எவரும் இல்லை. பன்றிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாவமாகிய உணவையே நாங்கள் உட்கொண்டு எங்களது பசியை தீர்த்து கொள்கின்றோம். புண்ணியமான உணவாகிய நீர் எங்களுக்கு தொலையில் இருக்கின்றீர். எங்கள் இதயத்திலே அந்த வலியை உணர்கின்றோம், வேதனைகளை உணர்கின்றோம். ஓ தெய்வமே, ஆவியானவரே, இதோ இறங்கி வாரும், எங்களை குணப்படுத்தும். எங்களது உள்ளங்களிலே எத்தனையோ அழுக்குகள் இருக்கின்றன. எத்தனையோ பாவங்களை நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்றோம். இதோ நடக்க இயலாத பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். எத்தனை விதமான காய்மகாரங்கள், எத்தனை விதமான கசப்புக்கள் எங்களது உள்ளத்தை அழுத்துகின்றன. எத்தனை விதமான பாவ நோய்கள், இதோ காமத்தின் கொடூரங்கள், அனைத்து விதங்களையும் நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இதோ எங்களை காப்பதற்கு யார் இருக்கின்றார்? நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே நான் தேவை என்று சொன்ன தெய்வமே,
இதோ நோயுற்று கிடைக்கும் ஏழை என்னை குனிந்து பார்த்தருள்வீராக. உமது இரக்கத்தை எங்கள் மீது பொழிவீராக. உம் திருக்கரத்தால் எங்களது தலையை தொட்டு நீர்தாமே குணப்படுத்துவீராக. உமது மேலான கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு தேவை. உம்மையன்றி எங்களுக்கு இறங்குவோர் யார்? மனிதர்கள் எங்களது வீழ்ச்சியை பார்த்து நகைக்கின்றனர். இதோ அனைவரும் சுற்றி இவன் இதோ விழுந்து விட்டான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுதாவது மயங்கி விடுவானா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இனி தொலைந்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஓ தெய்வமே, நீரே எழுந்தருள்வீராக. இதோ உமது பரிசுத்த திருத்தலத்தில் இருந்து எங்களை தொடுவீராக. உமது இதயத்திலிருந்து வழிகின்ற இரத்தமும் நீரும் எங்களை குணப்படுத்துவதாக. ஓ ஆவியானவரை இறங்கி வாரும். ஓ அப்பா தந்தையே, நீர் ஒரே திருமகனாம் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கையளித்தீரே. அவரும் தனது திருவுடலை சிலுவையில் எங்களுக்காக கிழித்து கொடுத்தாரே. இந்த பாஸ்கா நாட்களிலே நாங்கள் அதிகம் அவரை நேசித்து கொண்டிருக்கின்றோம். அதிகம் அவரை அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம். ஓ தெய்வமே, இறங்கி வாரும். எங்களுக்குள்ளே இருக்கின்ற குணங்களை எல்லாம் அகற்றிவிடும். எங்களுக்கு உம்மேல் பாசம் வேண்டும். நாங்கள் உம்மை நம்ப வேண்டும். அன்று தோமா உம்மை நம்பாமல் இருந்தார். ஆனால் நாங்கள் உம்மை நம்புவதற்குரிய வலிமையை எங்களுக்கு கொடுத்தருளும். இதோ தெய்வமே, உமது இரக்கமும் உமது கிருபையுமே எங்களுக்கு தேவை. உமது பாசத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அதை பற்றி கொள்ள எங்களுக்கு ஒரு அருளை தாரும். ஓ அன்பான இயேசுவே, எங்களுக்காக சிலுவையில் மரித்தீரே. ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே. இதோ நீர் சிலுவையை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வருகின்ற அவநம்பிக்கையில் எல்லாம் எங்களது பெயர்களை சொல்லி நீர் அந்த வலிமையை எடுத்துக்கொண்டீரே. ஓ தெய்வமே, எங்களுக்காக உமது அனைத்தையும் கொடுத்தீரே. எங்களது பெயரை உச்சரித்து அந்த சிலுவையை சுமந்தீரே. ஒரு சிலரது மீட்பிற்காக அனைத்து துன்பங்களையும் நீர் உமது தோள் மீது ஏற்றுக்கொண்டீரே. ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்களது தலைவராக இருக்கின்றீர். நீரே எங்களது அரசராக இருக்கின்றீர். நீரே எங்களுக்கு ஆண்டவராக இருக்கின்றீர். ஓ அரசரை, மை கிங் ஜீசஸ் இஸ் மை கிங். என்னுடைய அரசரிடம் நான் வருவேன், திரும்பி வருவேன். என்னுடைய அரசர் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார். எதிரியின் படைகளில் நின்று, சாத்தானின் தொல்லைகளில் நின்று எனது கிங், என்னுடைய அரசர் என்னை மீட்பார். ஓ மை கிங், ஐ ஆம் கமிங் டு யூ. ஓ மை காட், ஐ ஆம் ரிட்டர்னிங் டு யூ. இதோ உம்மிடம் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றேன். அதோ பரிசுத்த தந்தையானவர் ஓடி வந்து தனது ஊதாரி மைந்தனை அணைத்து கொண்டாரே. அனைத்தையும் இழந்த ஊதாரி மைந்தனை அணைத்து கொண்டாரே. அதே போல எங்களையும் அணைத்துக் கொள்ளும். நாங்கள் இழந்தவைகள் என்னென்ன? எங்களது வாழ்க்கை அல்லவா? எங்களது ஆன்மாவை அல்லவா? எங்களது சுதந்திரங்களை இழந்துவிட்டோம். எங்களது மன வலிமையை இழந்துவிட்டோம். எங்களது நம்பிக்கையை இழந்துவிட்டோம். அனைத்தையும் இழந்து இதோ வெறுங்கையராய் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். தெய்வமே, எங்களை காத்தருள்வீராக. தெய்வமே, எங்களை மீட்டருள்வீராக. உமது இரக்கமும் உமது கிருபையும் உமது பரிவன்பும் உமது பாசமும் எங்களை தொடுவதாக. இதோ எழுந்திடு என்று உமது குரல் எங்களது காதுகளிலே ரீங்காரமாக ஒலிக்கட்டும். அந்த ஒலி எங்களுக்கு கேட்டு நாங்கள் எழுந்து நடக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு சக்தியை தாரும். ஆபிரகாமுக்கு சக்தியை தந்தது போல், இதோ சாம்சோனுக்கு சக்தியை தந்தது போல், தாவீதுக்கு சக்தியை தந்தது போல் எங்களுக்கு சக்தியை தாரும். இதோ ஆபிரகாம் தனது மகனையே வெளியே விரட்ட வேண்டியது இருந்தது. பாவத்தின் கொடூரமாக ஆகாரை வெளியே விரட்ட வேண்டியது இருந்தது. சூழ்நிலை அவரை கட்டி போட்டது. சொந்த மகனையும் சொந்த மனைவியையும் விரட்டுகின்ற அளவிற்குள்ள சூழ்நிலையாக அவருக்கு இருந்தது. இதோ தாவீதுக்கு சொந்த மகனே அவரை கொல்ல தேடுவதற்குரிய சூழ்நிலை அமைந்தது போல் எங்களுக்கும் எங்களது உறவினர்களே எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை அமைந்து கொண்டது. இதோ சிம்சோன் 5 நிமிடத்தில் செய்த தவறுகளுக்காக வாழ்நாள் முழுவதும் அவன் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்களெல்லாம் குருடாக்கப்பட்டன. பாவம் அதன் இயல்பு தன்மையை காட்டியது. முதலாவதாக அது கவர்ச்சியை காட்டி
இரண்டாவதாக கண்களை சிம்சோனுக்கு பிடுங்கிக் கொண்டது. ஆயினும் அவன் கண் தெரியாத நேரத்திலும் தனது எதிரிகளை அழித்து தன்னிறைவு தேடிக்கொண்டான். ஆண்டவரே, இதோ இறங்கி வாரும். ஒவ்வொரு மனிதர்களும் தவறி விழுபவர்கள் என்பதை விவிலியம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. யாருமே சிறந்தவர்கள் இல்லை என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இதோ நமது முன்னால் கூடி நிற்கின்ற நாங்கள் யாவருமே உத்தமர்கள் இல்லை என்பதை அறிந்திருக்கின்றோம். பலவீனர்கள் ஒவ்வொருவரையும் தான் நீர் ஒன்று சேர்த்திருக்கின்றீரே தவிர அனைத்து தைரியமானவர்களையும் உண்மை உடையவர்களையும் அல்ல என்பதை நாங்கள் முற்றிலும் உணர்ந்திருக்கின்றோம். எங்களது தாழ் நிலையை நாங்கள் ஏற்கின்றோம். ஓ தெய்வமே, இறங்கி வாரும். மனதிலே வலிமையை தாரும். எங்களது உள்ளத்திலே அமைதியை தாரும். இதோ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று. மனிதன் இந்த உலகத்திலே சமாதானம் உள்ள இடத்திற்கே செல்வான். எந்த இடத்தில் பணம் இருக்கின்றது என்று சொல்ல மாட்டான். கடைசியில் அவனுக்கு தேவை ஒரு சமாதானம் தான். அந்த இதயத்தின் சமாதானம், உலகம் தர முடியாத சமாதானம் இதோ ஆண்டவரின் கரங்களிலே இருக்கின்றது. அவரது பாதத்திலே விழுவோருக்கு அது அருளப்படுகின்றது. எவ்வாறு மரிய மதலேனுக்கு அருளப்பட்டதோ, எவ்வாறு மரியாவிற்கு அருளப்பட்டதோ, எவ்வாறு மார்த்தாவிற்கு அருளப்பட்டதோ, எவ்வாறு அருளப்பருக்கு அருளப்பட்டதோ, அதே போல எங்களுக்கு அருளும் ஆண்டவரே. அம்மா மாதாவே, இரக்கத்தின் அரசியே, எங்களது அரசியின் பின்னால் நாங்கள் ஒளிந்து நிற்கின்றோம். வருகின்ற அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை காப்பவளே, அழகையின் தலையை மிதிப்பவளே, அழகிடமிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துபவரே, விசுவாசிகளின் ராக்கினியே, எங்கள் மீது உமது கடைக்கண் பார்வையை திருப்பி அம்மா. புனித இன்னாசியார் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கின்றோம். இதோ உமது முந்தானைக்குள்ளே எங்களை மறைத்துக் கொள்ளும். உமது முந்தானையே எங்களுக்கு பாதுகாப்பு. அதை பிடிக்கின்ற எளிய குழந்தைகளாக, சின்ன குழந்தைகளாக உம்மிடம் வருகின்றோம். தெய்வமே, எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை மீட்டருளும். தெய்வமே, எங்களை மீட்டருளும். அப்பா, எங்களை மீட்டருளும். அனைவரும் சொல்வோம், அப்பா எங்களை மீட்டருளும், அப்பா எங்களை மீட்டருளும், அப்பா எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை மீட்டருளும். என் ஆண்டவரே, எங்களை மீட்டருளும். என் ஆண்டவரே, என் தேவனே என்று நமது புனிதர் சொன்னது போல என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லுங்கள். ஆண்டவர் மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை மீட்டருளும். நன்றி ஆண்டவரே, எங்களது ஜெபத்தை கேட்டமைக்காக, எங்களோடு தங்கியமைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. அனைவரும் இணைந்து மாண்புயர் கீதத்தை பாடுவோம். மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அடியலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. புகழ்ச்சியோடு வேயாகும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவுகளை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்துடி அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை
கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே,